நான் படித்ததில் எனக்கு பிடித்த மௌனராகம் தொடரின் 15வது பகுதி. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைய பகுதியை வாசிக்கலாம். மகாபலிபுரம் பயணத்துக்கு பிறகு 2 வாரங்கள் கடகடவென்று கடந்து விட்டன. அமுதா தன் அன்றாட வாழ்க்கைக்கு திரும்பியிருந்தாள். சரண்யா மேடம் எடுக்கும் வகுப்புகள், வகுப்பீடுகள், பயிற்சி பணி என்று எல்லாமே நன்றாக போய்கொண்டிருந்தது. ஆனால் அவளது மனம் ஒரே இடத்தில் சிக்கி தவித்து கொண்டிருந்தது. காரணம் கிருஷ்ணா. அவன் அந்த பயணத்துக்கு பிறகு அவளை மொத்தமாக தவிர்த்து விட்டான். கல்லூரி வளாகத்தில் அவளை பார்த்ததும் அவன் வேறு திசையில் திரும்பி விடுவான். காரிடாரில் நடக்கும்போது அவன் தொலைபேசியில் மும்மாரமாக பார்ப்பது போல் நடிப்பான். அவளை அவனுடைய வாழ்க்கை இருந்து முற்றிலுமாக அழிக்க முயன்றான். அது அமுதாவுக்கு மனதிற்கு அதீத வழியை கொடுத்தது. ஆனால் அவளால் என்ன செய்திட முடியும்? அவனுக்கு யாரும் தேவையில்லை என்று அவன்தான் தெளிவாக சொல்லிவிட்டானே. ஒரு வெள்ளிக்கிழமை மாலை அமுதா நூலகத்தில் இருந்தாள். அவள் தனது ஆய்வறிக்கை முன்மொழிவிற்காக கடுமையாக வேலை செய்து கொண்டிருந்தாள். இறுதியாண்டு மாணவர்கள் அவர்களுடைய ஆய்வறிக்கை தலைப்பை இப்பொழுதே தேர்ந்தெடுத்து ஒரு முன்மொழிவை அவர்களின் பேராசிரியரிடம் சமர்ப்பிக்க வேண்டும். அது அடுத்த செமஸ்டரில் ஆராய்ச்சி பணிகளுக்கான அடித்தளமாகும். மனநல நிபுணர்களுக்கிடையே பச்சாதாப சோர்வு, ஒரு தரமான ஆய்வு என்ற தலைப்பை அமுதா இறுதியாக தேர்ந்தெடுத்தாள். அவள் அதிர்ச்சி சிகிச்சையாளர்கள் மற்றும் ஆலோசகர்களை நேர்காணல் செய்து அவர்கள் பச்சாதாப சோர்வை எவ்வாறு நிர்வகிக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்வாள். ஸ்ருதி அவளது பக்கத்தில் அமர்ந்து, அம்மு, உன் டாபிக் ஃபைனல் ஆச்சா என்று கேட்டாள். அமுதாவும் ஆமா என்று சொல்லி அவளின் தலைப்பை பற்றி சொன்னாள். நல்ல டாபிக் அம்மு, உனக்கும் இது பர்சனலாக ஒத்துப்போகும் என்று ஸ்ருதி சொல்ல அமுதா புன்னகைத்தாள். ஆமாம், நான் ரொம்ப எம்பத்தியாக ஃபீல் பண்ணுறேன். அது சில நேரங்களில் என்னை ட்ரெயின் பண்ணுது. அதனால் இதை பற்றி கொஞ்சம் ஸ்டடி பண்ண விரும்பி சூஸ் பண்ணேன் என்று சொன்னாள் அமுதா. உன் அட்வைசர் யாரு என்று ஸ்ருதி அடுத்த கேள்வி கேட்க, சரண்யா மேடம் என்றாள் அமுதா. சூப்பர், அவங்க ரொம்ப சப்போர்ட்டிவ். என்னோட அட்வைசர் ரமேஷ் சார். நான் என் டாப்பிக்கை நாளைக்கு சப்மிட் பண்ண போகிறேன் என்றார் ஸ்ருதி. அவர்கள் சிறிது நேரம் பேசி கொண்டிருந்தார்கள். அப்போது திடீரென்று நூலக நுழைவாயிலில் யாரோ உள்ளே நுழையும் சத்தம் கேட்டது. அந்நேரம் கிருஷ்ணா உள்ளே நுழைய கையில் ஒரு தடிமனான ஃபைலை கொண்டு வந்திருந்தான். அவன் நூலகரிடம் சற்று நேரம் பேசிவிட்டு பின்னர் உளவியல் துறை சார்ந்த புத்தகங்கள் இருக்கும் பிரிவுக்கு சென்றான். கிருஷ்ணா வரவில் அமுதா உறைந்து போனாள். அவளுக்கு சில அடிகள் அவன் தள்ளி நின்றிருக்க அவனுக்கு வேண்டிய புத்தகத்தை தேடி குறிப்பெடுத்து கொண்டிருந்தான். ஆனால் அவன் அவளை பார்க்கவே இல்லை. ஸ்ருதி தன் தோழியின் முகமாற்றத்தை பார்த்துவிட்டு, அம்மு, கிருஷ்ணா வந்திருக்காரு, நீ ஓகேயா இருக்கியா என்று கேட்டாள். நான் ரொம்ப நல்லாவே இருக்கேன் ஸ்ருதி என்று இயல்பாக கண் சிமிட்டு சொன்னாள் அமுதா. ஆனால் கிருஷ்ணா அங்கே இருக்கும் அவளால் சரியாக கவனம் செலுத்த முடியவில்லை. அவன் அவளை பார்க்க விரும்பினாள். ஆனால் அவனுக்கு அவளை பார்க்க துள்ளி கூட விருப்பமில்லை. 10 நிமிடங்கள் கழித்து கிருஷ்ணா சில புத்தகங்களை எடுத்துக்கொண்டு நூலகரிடம் கொடுத்து சரிபார்த்த பிறகு அவனும் அமுதாவை ஏறெடுத்து பார்க்காமல் செல்ல ஆரம்பித்தான். அதிலும் அவன் அமுதா அமர்ந்திருக்கும் மேசையை கடந்துதான் போனான். இருந்தும் அவளை பார்க்கவில்லை. யாரையும் கண்டு கொள்ளாமல் நூலகத்திலிருந்து நேராக வெளியேறினான். அதை பார்த்ததும் அமுதாவுக்கு இதயம் கனத்து விட, அவர் என்ன முழுமையாக விளக்கி வச்சுட்டாரு. அவர்கிட்ட பாசம் காட்ட நினைச்சது தான் என் தப்பா என்று வேதனையுடன் நினைக்கவும், உனக்கு அவர் மீது வெறும் பாசம் மட்டும்தானா, வேறு எதுவும் இல்லையா அமுதா என்று அவள் மனமே அவளை எள்ளி நகையாடியது. அடுத்த வாரத்தில் ஆய்வறிக்கை முன்மொழியில் வெற்றிகரமாக முடித்து விட்டாள் அமுதா. அதனை கொஞ்சம் பயத்துடன் கொண்டு போய் பேராசிரியர் சரண்யாவிடம் சமர்ப்பிக்க அவரும் அவற்றை கவனமாக படிக்க ஆரம்பித்தார். அமுதா, உன் டாபிக் ரொம்ப சூப்பர். நம்மளோட மென்டல் ஹெல்த் ஃபீல்டில் எம்பத்தி ஒரு முக்கியமான ரியல் இஷ்யூ. நீ குவாலிட்டேட்டிவ் மெத்தட் யூஸ் பண்ணுறது இன்னும் நல்லது. இது உனக்கு இன்னும் பவர்ஃபுல் டேட்டாவை கொடுக்கும் என்று அனுபவத்துடன் கூறினார் சரண்யா. தேங்க்யூ மேம் என்று சந்தோஷத்துடன் சொன்னாள் அமுதா. ஆனால் ஒன்று, நீ உன் பார்ட்டிசிபேஷனை எப்படி சூஸ் பண்ணுறதுன்னு கிளியராக மென்ஷன் பண்ணு. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் லெவல் என்ன, எனக்கு எல்லாமே குறிப்பிட்டு தனித்துவமாக சொல்லு என்று சரண்யா சொல்லவும், சரிங்க மேடம், நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாம் பண்ணுறேன் என்றாள் அமுதா. சரண்யா புன்னகைத்து, அமுதா, நீ ஒரு திறமையான மாணவி. உன் கருணை, உன் ஸ்ட்ரென்த் எல்லாமே ஓகே. ஆனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, கரெக்டான பவுண்டரிஸ் மெயின்டைன் பண்ணு. எல்லாருடைய பெயரையும் தூக்கி சுமக்கணும்னு நினைக்க வேண்டாம் என்றார். எனக்கு புரியுது மேம், நான் கவனமாக இருப்பேன் என்று வெளியே மட்டும் தைரியமாக சொன்னாள் அமுதா. பின் சரண்யா அவளை கூர்ந்து பார்த்து விட்டு, அமுதா, நீ சமீபத்தில் சோர்வாக இருக்க, எல்லாம் சரியாக போயிட்டுருக்கா, இல்லை வேற ஏதாவது பிரச்சனையா என்று பணிவுடன் கேட்டார். அமுதா அவரிடம் பொய் சொல்ல நினைத்தாள். ஆனால் அவளால் அது முடியாமல் போனது. மேம், எனக்கு சில தனிப்பட்ட பிரச்சனை இருக்குது. ஆனால் நான் மேனேஜ் பண்ணுறேன். கண்டிப்பாக மேனேஜ் பண்ணி வெளியில் வந்துடுவேன் மேம்.
என்று சொன்னாள் அமுதா. நீ கவுன்சிலிங் தேடணும்னா கேம்பஸில் சர்வீஸ் இருக்குது, நீ தெரபிஸ்ட் ஆக போகிறாதான், ஆனால் உனக்கும் ஒரு மென்டல் சப்போர்ட் தேவைப்படலாம் என்று சரண்யா சொல்லவும் அமுதா சரி என்று தலையசைத்து தேங்க்யூ மேம், எனக்கு அப்படி ஏதாவது தேவைப்பட்டால் கவுன்சிலிங் போகிறேன் மேம் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து வெளியேறி விட்டாள். அன்று மாலை அமுதா கல்லூரி வளாகத்தில் தனியாக நடந்தாள். அவள் மனம் குழம்பி போயிருந்தது. சரண்யா சொன்னது சரிதான், அவள் மனக்குழப்பத்தில் சோர்ந்து போயிருந்தாள். ஆனால் காரணம் என்னவோ அவன் ஒருவனே, கிருஷ்ணா. அவன் அவளை முழுமையாக பலவீனமாக மாற்றிவிட்டான். அவனுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் அவள் மனதினை குத்தி கிழித்து காயப்படுத்தியது. அவள் உளவியல் துறையின் கட்டிடத்தை கடந்து சென்றாள். அங்கே ஆசிரியர் வாகனம் நிறுத்துமிடம் இருந்தது. அங்கே ஏதோ சத்தம் கேட்க என்னவென்று மறைந்திருந்து பார்த்தாள். கிருஷ்ணாவின் கார் அங்கேதான் நிறுத்தப்பட்டிருந்தது. அவன் காரின் அருகில் நின்று தொலைபேசியில் யாருடனோ கோபமாக பேசிக் கொண்டிருந்தான். அவன் முகம் ஆத்திரமாகவும் கோபமாகவும் இருந்தது. அமுதா அவனுக்கு வெகு தொலைவில் நின்றிருந்த காரணத்தால் அவளை அவனால் பார்க்க முடியவில்லை. அவன் யாரிடமோ தீவிரமாக பேசிக் கொண்டிருந்தான். பின்னர் திடீரென்று கிருஷ்ணா தனது காரின் மீது தொலைபேசியை தூக்கி வீசினான். அது டேஷ்போர்டில் விழுந்ததில் பலத்த சத்தம் கேட்டது. அவன் விரக்தியின் உச்சத்தில் தலையில் கைகளை வைத்து அங்கேயே அமர்ந்து விரக்தியான ஒரு கர்ஜனையுடன் என் சத்தமாக கத்தினான். அவன் தன் கைகளால் காரின் மேற்கூரைகளிலும் சுவரிலும் மீண்டும் மீண்டும் கோபத்தில் குத்த அவனது கைகளில் இருந்து ரத்தம் பீறிட்டு வந்தது. அமுதா அதிர்ந்து அவனது ஆக்ரோஷமான செயலில் பயந்து போனாள். ஆனால் அவன் மீது அவளுக்கு அக்கறையும் பாசமும் அதிகமாக இருந்தது. அவருக்கு என்னாச்சு? ஏன் இப்படி தன்னைத்தானே கஷ்டப்படுத்திட்டு இருக்காரு? தான் அவரிடம் போக வேண்டுமா அல்லது அவனை தனியாக விட்டுவிட வேண்டுமா என்று நினைத்தாள் அமுதா. அவளுடைய சிகிச்சையாளர் உள்ளுணர்வு சொன்னது, போ, அவனிடம் போய் பேசு, ஆறுதலாக ஏதாவது சொல்லு, அவன் இப்பொழுது ஆபத்தான நிலையில் இருக்கிறான் என்று. ஆனால் அவருடைய காயமடைந்த இதயம் சொன்னது, அவன் உன்னை பார்க்கவே விரும்பவில்லை, உன்னை மதிக்கலை, அவனுக்கு உன் முகத்தை காண விருப்பமில்லை, அவனது வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து விலகி சென்று விடு என்றது. அவள் தயங்கினாள், முரண்பட்டாள். ஆனால் கடைசியாக அவளுடைய அக்கறை தான் வென்றது. அவள் மெதுவாக அவனை நோக்கி எச்சரிக்கையாக நடந்தாள். சார் என்று அவள் மெல்லிய குரலில் அழைத்தாள். கிருஷ்ணா திடுக்கிட்டு திரும்பினான். அவளை பார்த்ததும் அவனது முகம் உடனே கோபமாகி, நீ இங்கே என்ன பண்ற என்று உருமினான். நான் இந்த பக்கம் நடந்து போயிட்டு இருந்தேன், நீங்கள் ஏதோ பிரச்சனையில் இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது என்று நடுக்கத்துடன் சொன்னாள் அமுதா. உடனே கிருஷ்ணா கடுமையாக சிரித்து, நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீ உன் வேலை என்னவோ அதை மட்டும் பார்த்துட்டு கிளம்பு என்றான். ஆனால் அவளை அதை காதில் வாங்கி கொள்ளாமல், சார் நீங்கள் உங்கள் ஃபோனை, சார் உங்கள் கையில் ரத்தம் என்று பதட்டமாக பேசினாள். அது வந்தா வந்துட்டு போட்டோம், எனக்கே வலிக்கல, உனக்கு என்ன அப்புறம் வந்துச்சு? நீ ஏன் இங்க வந்தன்னு உங்ககிட்ட கேட்டேன், அதுக்கு நீ முதல்ல பதில் சொல்லு. நீ ஏன் என்ன எப்ப பார்த்தாலும் அப்சர்வ் பண்ற? நீ எதுக்கு என்ன ஃபாலோ பண்ற என உரிமையான் கிருஷ்ணா. அப்போது அமுதா வலியுடன், நான் உங்களை ஃபாலோ பண்ணல சார், நான் எதேச்சியாக இந்த பக்கம் வந்தேன். அப்போது உங்களை பார்த்தப்போ நீங்கள் ரொம்ப கோபமாக பேசி உங்களையே காயப்படுத்திட்டு இருந்தீங்க, அதான் நான் என்று அமுதா சொல்ல வர, எனக்கு உன் கன்சர்ன் வேண்டாம், உன் ஹெல்ப் வேண்டாம் என்று கடுமையாக சொன்னான் கிருஷ்ணா. நான் எத்தனை முறை உனக்கு சொல்லணும், என்னை விட்டுடு, என்ன தொந்தரவு பண்ணாத, என் வாழ்க்கையில குறுக்க வந்து டிஸ்டர்ப் பண்ணாதன்னு என அவன் மேலும் கோபமாக பேசினான். நான் அப்படி நினைக்கல சார், உங்களை கேர் பண்ண விரும்பினேன், அவ்வளோதான் என்றாள் அமுதா. எனக்கு உன் கேர் வேண்டாம், நான் உன் கேரை கேட்டேனா என்று கொடூரமாக கேட்டான் கிருஷ்ணா. அவனது ஒவ்வொரு வார்த்தையும் கத்தி போல வந்தன. நீ ஏன் என் மேல தேவையில்லாத அட்டென்ஷன் கொடுக்குற? நீ என்ன நினைக்கிற? நீ என்ன சரியா ட்ரீட் பண்ணா அதுல நான் உருகி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவோம்னா, இல்ல அதுக்கு மேல ஏதாவதா என்று கிருஷ்ணா அதிகப்படியாக பேச அமுதா திகைத்து போய், நான் அப்படி நினைக்கல சார் என்று கண்ணீருடன் சொல்ல, பொய் சொல்லாத என்று மனசாட்சியுடன் சொன்னான். நான் தான் பார்க்குறேனே, நீ என்ன எப்படி பார்க்குறேன்னு எனக்கு தெரியும். அந்த பார்வை, அந்த அக்கறை, அந்த கேர் எல்லாமே சுத்த நடிப்பு. நீ என்ன ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி பார்க்குற. நான் அவரை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறேன், நான் அவரை எப்படி ஹீல் பண்ணுறேன், எப்படி அவரை மயக்க போகிறேன், அதுதானே, அதெல்லாம் தானே செய்ய நினைக்கிற என்று சீர்த்தத்துடன் சொன்னான். இல்லை சார் என்று அமுதாவின் கண்களில் நீர்த்துளிகள் உருண்டு ஓடியது. உனக்கு எதை பற்றியும் யாரை பற்றியும் கவலை இல்லை என்று கிருஷ்ணா இரக்கமில்லாமல் சொன்னான். நீ உன்னை பற்றி மட்டும்தான் கவலைப்படுற. நீ நல்லா ஹீல் பண்ணணும், மற்றவங்களுக்கு உதவியாக இருக்கணும், ஒரு உன்னதமான சேவியராக இருக்கணும். ஏன்னா அது உன் ஈகோவை பூஸ்ட் பண்ணுது. ஆனால் என்னை பற்றி, என் ஃபீலிங்ஸ் பற்றி நான் என்ன செய்ய விரும்புகிறேன்னு அது நீ கவனிக்கவே இல்லை என்று அடுக்கடுக்காக பேசிக்கொண்டே இருந்தான் கிருஷ்ணா. சார் ப்ளீஸ் என்று அமுதா ஏதோ சொல்ல வர, நீ என்ன புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுன, அதுக்கு நான் தயாராக இல்லை. எனக்கு உன் அக்கறை தேவையில்லைன்னு கிளியராக சொன்னேன். ஆனால் நீ என்னை ரெஸ்பெக்ட் பண்ணலை, நீ என்னை புஷ் பண்ண, நீ என் பவுண்டரிஸை மீறின, நீ என்ன சங்கடமாக ஃபீல் பண்ண வைக்கிற. ஒவ்வொரு முறையும் நான் உன்னை பார்க்கும்போது எனக்கு கில்ட் வருது. நீ என்ன ரொம்ப ப்ரெஷர் பண்ணுற, அது உனக்கு புரியுதா என்று கிருஷ்ணா கோபமாக சொல்ல, எனக்கு சத்தியமாக தெரியல சார் என்று மொத்தமாக உடைந்து விட்டாள் அமுதா.
இப்போ தெரியும் இல்லையா? இனி தயவு செஞ்சு என் கண்ணு முன்னாடி வராத, என்ன பார்க்காத, என்கிட்ட பேசாத, என்ன மறந்துடு. நீ என் லைஃப்ல இல்லைன்னு நினைச்சுக்க, நானும் உன் லைஃப்ல இல்லைன்னு நினைக்கிறேன். நாம ஸ்ட்ரேஞ்சர்ஸ், அவ்வளோதான். கிளியரா அமுதா? என்று கிருஷ்ணா உறுதியாக சொன்னான். அமுதா நடுங்கி அழுது கொண்டே நின்றாள். அவள் உடல் முழுவதும் நடுங்கியது. அவளது இதயம் நொறுங்கி முற்றிலுமாக உடைந்து போனது. அவளால் எதுவும் சொல்ல முடியவில்லை. வார்த்தைகள் வரவில்லை. சர்ணா ப்ளீஸ் என்று அமுதா மேலும் ஏதோ பேச வர, போ, என் கண்ணு முன்னாடி இருக்காத, போ, இப்பவே போயிடு. என்று கிருஷ்ணா உரக்க சொல்லிவிட்டான். அவளது கண்ணீர் கன்னங்களில் வழிந்தது. ஆனால் அவள் எதுவும் சொல்லவில்லை. கிருஷ்ணா தனது காரை திறந்து உள்ளே ஏறி கதவை சாத்தி கொண்டு என்ஜினை ஸ்டார்ட் செய்து வேகமாக ஓட்டி சென்று விட்டான். அமுதா அங்கேயே தனியாக நின்றாள். அவள் இதயம் உடைந்திருந்தது. அவன் அவளை அதிகப்படியாக பேசி முற்றிலுமாக நிராகரித்து விட்டான். அன்று இரவு கிருஷ்ணா தனது அபார்ட்மெண்ட்டில் தனியாக இருந்தான். குளியலறை கண்ணாடியில் தன்னை பார்த்து கொண்டான். அவனது உள்ளங்கையில் கட்டு போடப்பட்டிருந்தது. அவனது கண்கள் சிவந்து வீங்கியிருந்தன. அவனது முகம் வேதனையில் திளைத்திருந்தது. அவன் தன்னையே முற்றிலுமாக வெறுத்தான். நான் அவளையும் ஹேட் பண்ணிட்டேன். என்னால் அவளும் கஷ்டப்படுறா. நான் கெட்டவன். நான் ஒரு மனசாட்சி இல்லாத அரக்கேன் என்று தனக்குள் சொல்லிக் கொண்டான். அவன் மருந்து பெட்டியை திறந்தான். அவனது தூக்க மாத்திரைகள், பதட்ட எதிர்ப்பு மாத்திரைகள், மன அழுத்த எதிர்ப்பு மருந்துகள் என எல்லாம் வரிசையாக இருந்தன. அவன் தினமும் அவற்றையெல்லாம் சார்ந்திருந்தான். அவை இல்லாமல் அவனால் செயல்பட முடியாது. அது அவனை மயக்கமடைய செய்ய, அவனை தூங்க வைக்க, அவனது வலியை தடுக்க மாத்திரைகளை கூடுதல் டோஸ் எடுத்துக்கொண்டான். அவ இனி என்ன மன்னிக்க மாட்டா. நான் அவளை மீண்டும் மீண்டும் காயப்படுத்திட்டு இருக்கேன். இப்போ அவ என்னை விட்டு மொத்தமா விலகிடுவா. அதுதான் அவளுக்கு நல்லது என்று தனக்கு நினைத்து கொண்டான். ஆனால் அவனது இதயம் அதை ஏற்க மறுத்தது. ஏதோ ஒரு மனம் அமுதாவின் இழப்பை எண்ணி கலங்கி தவித்தது. அவன் படுக்கையில் படுத்துக்கொண்டு கூரையை பார்த்தான். நான் தனியா இருக்க விரும்புறேன். அதுதான் எல்லாருக்கும் சேஃப்டி. அமுதா அவ ரொம்ப நல்லவா. அவளுக்கு பிரகாசமான எதிர்காலம் இருக்குது. அதை நான் அழிச்சிடக்கூடாது. என தனக்குள் அவன் மீண்டும் இன்னும் சொல்ல ஆரம்பித்தான். அவனது கடைசி எண்ணம் அமுதாவை பற்றிதான். அவளுடைய கண்ணின், அவளுடைய உடைந்த முகபாவனை, அதற்கு முழு காரணம் கிருஷ்ணா மட்டுமே. மாத்திரைகள் வேலை செய்ய ஆரம்பித்தன. அவன் மருந்து கலந்த தூக்கத்தில் மூழ்கினான். பல்வேறு வழிகளை சுமந்திருக்கும் இரு ஆன்மாக்கள், இருவருக்கும் வலி, இருவருக்கும் தனிமை, இருவருக்கும் துன்பம். விதி மிகவும் கொடூரமானது. அது அவர்களை ஒன்றிணைக்கிறது, பின்னர் அதுவே அவர்களை பிரிக்கிறது. ஆனால் ஒருவேளை இது நல்லதா அல்லது மோசமான தவறா? இதற்கு காலம்தான் பதில் சொல்லும். கிருஷ்ணா ஏன் அமுதாவிடம் இப்படியெல்லாம் நடந்து கொள்கிறான்? அவன் மனதில் அப்படி என்னதான் நினைக்கிறான்? அவனுடைய கடந்த கால வாழ்க்கையில் அப்படி என்ன காயம்தான் ஏற்பட்டது என்பதை தொடர்ந்து வரும் பகுதியில் தொடர்ச்சியாக அடுத்தடுத்து வாசிக்கலாம். தேங்க்யூ.